India's most preferred retirement community, Ananya's Nana Nani Home, Coimbatore, a paradise for senior citizens. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் இளைஞர் அஜித்குமார் லாக்அப் மரணம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முதல்வர் ஸ்டாலினிடம் 9 கேள்விகள் என்ற பெயரில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். கைது செய்த அஜித்குமாரை போலீசார் 24 மணி நேரத்திற்குள் நீதிபதி முன் ஏன் ஆஜர்படுத்தவில்லை? அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு கோவிலில் இருந்து விசாரணை என்ற பெயரில் முறையாக கைது செய்யப்படாத ஒருவரை போலீசார் அழைத்துச் செல்ல அனுமதி வழங்கியது யார்? விரைந்து அஜித்குமாரை விசாரிக்கும்படி எஸ்பி ஆஷிஷ் ராவத் மூலம் நகையை பறிகொடுத்தவர்களுக்கு நெருக்கமாக இருக்கும் தலைமை செயலகத்தில் பணிபுரியும் ஒருவர் அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறதே, அது உண்மை எனில் யார் அவர்? அவர் மீது என்ன நடவடிக்கை? மயங்கி விழுந்த அஜித்குமாரை உடனடியாக ஹாஸ்பிட்டல் அழைத்துச் செல்லாமல் 4 மணி நேரம் போலீஸ் டெம்போ வேனில் பூட்டி வைத்தது ஏன்? உயிர் பிரிந்துவிட்டது என்று தெரிந்து தடயங்களை அழிக்கவும் கட்டுக்கதைகளை புனையவும் போலீசாருக்கு தேவைப்பட்ட அவகாசம்தான் அந்த 4 மணி நேரமா? தாமதம் சந்தேகத்தால் அஜித்குமாரை பரிசோதிக்க திருபுவனம் அரசு மருத்துவமனையும் மானாமதுரை அரசு மருத்துவமனையும் மறுத்துவிட்டதால் போலீசார் மதுரை வரை சென்று ஒரு தனியார் மருத்துவமனையில் அஜித்குமாரை சடலமாக ஒப்படைத்தார்கள் என்பதும் உண்மையா? இது கொலைதான் என்று ஒப்புக்கொண்ட பின்னும் அஜித்குமாரின் மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் மீது இப்போது வரை கொலை வழக்கு பதியாதது ஏன்? கைது செய்யாதது ஏன்? இவ்வளவு குளறுபடிகள் இருந்தும் போராட்டம் நடத்திய அஜித்குமாரின் தம்பியான நவீனை போலீஸ் பாதுகாப்புடன் திமுக கொடி பொருந்திய வாகனத்தில் மறுபடியும் எங்கேயோ அழைத்து செல்ல முயன்றது எவ்வித அராஜக செயல்? நீதியை தடுக்கும் வகையில் செயல்பட்ட அமைச்சர்கள் பொறுப்பாளர்கள் மீது வழக்கு பதிவது எப்போது? இந்த ஆட்சியில் இதுவரை 24க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் இதை வேடிக்கை பார்ப்பதுதான் முதல்வரின் வேலையா? தமிழக காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா? தொடர் லாக்அப் மரணங்களுக்கு முதல்வர் சொல்ல போகும் பதில் என்ன? இதற்கெல்லாம் முதல்வர் தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்வது எப்போது என மக்கள் கேட்பதாகவும் நயினார் நாகேந்திரன் சாடியுள்ளார்.